வளையத்தில் மட்டும் நீ வீர தமிழச்சி அல்ல, குரல் வளையத்தில் நீ தீர தமிழச்சி. இந்த பட்டிமன்ற விழாவிற்கு ஃபார்ச்சுனர் காரில் வந்து இறங்கி நடுவராக அமர்ந்திருக்கக்கூடிய பெரும் மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே, என் அணியினுடைய உறுப்பினர்களே. நீதான் ஓட்டிட்டு வந்த அது ஃபார்ச்சுனரா? அணியினுடைய உறுப்பினர்களே, எதிரணியில் அமர்ந்திருக்கக்கூடிய பணக்காரர்களே. ஏன் பணக்காரர்கள் சொல்றேன்னா, இந்த 3 பேருடைய கழுத்துலையும் காதலையும் பாருங்க, நல்லாவே தெரியும். ஒவ்வொரு மேடையிலும் என்னை மேடை ஏற்றி அழகு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய நண்பர்களே, சைதாப்பேட்டை, ராயப்பேட்டை, குரோம்பேட்டை, எத்தனை பேட்டைகள் இருந்தாலும் வந்தாரை வாழ வைக்கும் ஒரே பேட்டை, அதுதான் எங்கள் குமாரசாமி பேட்டை. நடுவர்களே, எதிரணியில பேசக்கூடிய பூங்கோதை அம்மா சொன்னாங்க, கல்யாணத்துல டிஜே போடுறாங்க. அந்த அம்மா டிஜேவை பத்தி தப்பா சொன்ன உடனே சிட்டி சுரேஷன் நம்ம மறைச்சாங்க, ஏன் போல போய் அம்மா கைய வைக்கிறேன்னு. இது மட்டும் இல்ல, கலைசெல்வி அம்மா பேசினா உண்மையிலே எல்லாருக்கும் அவ்வளவு ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? பேசுறது ஃபுல்லா பொய். ஆமா, இதுல பேசுறது மறந்துட்டாங்கன்னா பாட்டு கூட பாடுவாங்க. பாடினாங்கல்ல ஒரு பாட்டு, இது கூட பரவாயில்லைங்க. கவிஞர்களுக்கே ஒரு சிறப்பு, அது பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானே. கவிஞர்களுக்கு பொய் பேசுறது ஒரு சிறப்பு இல்லையா? இது கூட பரவாயில்லைங்க. நாம கவிஞர் தானே, அவங்க சொல்லிட்டாங்க. அந்த அம்மா அவருடைய கணவர் வந்து போன மாசம் ஒரு வாரம் மெடிக்கல் லீவ் போட்டிருந்தாங்க. மெடிக்கல் லீவ்ல சம்பளம் கொஞ்சம் கம்மியா வந்துருச்சு. அதுக்காக அந்த அம்மா என்ன பண்ணாங்க, தன்னுடைய கணவர் இல்லையா, சரி விடுங்க, உடம்பு சரியில்லை, பரவாயில்ல விடுங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்கலாம்ல. ஒரு வாரம் அந்த ஆளுக்கு சோறு தண்ணி போடல. இதுதான் பாசம், பார்த்துக்கங்க. ஆமா, இது கூட பரவாயில்ல. எங்களை சொன்னாங்க, எல்லாத்தையும் ஆன்லைன் ரம்மில பணத்தை வேஸ்ட் பண்றாங்க, பணத்தை வீணா செலவு பண்றாங்க. ஏமா, ஆன்லைன் ரம்மில போறது பணத்தை செலவு பண்றதுக்கு இல்ல, போட்ட பணத்தை டபுளா எடுக்கிறதுக்கு. அது இன்னும் தெரியல. இந்த அம்மா அவங்க கணவர் மேல பாசமா இருக்காங்க இல்லையா, பரவாயில்ல. பொங்கலுக்கு என்னங்க நீங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறீங்க, எனக்கு கொஞ்சமா ஒரு 500 ரூபாய் புடவை இருந்தா போதும்னு சொல்லிருக்கலாம்ல. அந்த அம்மா கட்டியிருக்க புடவை 50,000 ரூபாய், 2 புடவை இஎம்ஐல எடுத்துச்சு. ஆமா, இது கூட பரவாயில்ல. நடுவர் அவர்கள் தேவேந்திரன் சாரை பேசும்போது அவர்களுடைய பொண்ணு அழகா எந்திரிச்சு நின்று வீடியோ எடுத்தாங்க. அது எதுக்கு? அவர்கள் மீது கொண்ட பாசத்திலால? அதெல்லாம் இல்ல, அவங்க அப்பா போகும்போது பாப்கார்ன் வாங்கி தரேன்னாரு, அதனால அந்த பாப்பா எந்திரிச்சு நின்று வீடியோ எடுத்துச்சு. இது கூட பரவாயில்லங்க. நடுவர் சொன்னாங்க, திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா. ஏன் பழனியில் இருக்கிற முருகர் சிரிக்கலையா? திருச்செந்தூர் முருகர் சிரிக்கலையா? குமாரசாமி பெற்ற முருகர் சிரிக்கலையா? ஏன் திருப்பரங்குன்றத்தை மட்டும் சொல்றீங்க? அவர் தான் செல்வத்தை தரக்கூடிய கடவுள் திருப்பரங்குன்ற முருகர். இது எல்லாருக்குமே தெரியும். ஐயோ, இந்த விஷயம் எங்களுக்கெல்லாம் தெரியலையே. அப்ப உடனே எல்லாரும் திருப்பரங்குன்றம் சொல்ல வேண்டியதுதான். அப்புறம் செல்வ பூங்கோதை மேடம் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, காசு கொடுத்து சாமி கும்பிடுறாங்க, அதுல என்ன தரிசனம் இதுன்னு. ஒண்ணு இல்லைங்க, இந்த பட்டிமன்ற நிகழ்ச்சிக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி போனோம், முருகர் கோயிலுக்கு கூட்டின்னு போனாங்க. அங்க இருக்கக்கூடிய ஐயர் வரவங்களுக்கு எல்லாம் நீரை பூசினே இருந்தாரு. இந்த அம்மா ஒரு 100 ரூபாய் தட்டுல போட்டாங்க. என்ன நினைச்சாரு, ஏது நினைச்சாரு தெரியல, உள்ள போய் முருகர் கிட்ட இருக்கக்கூடிய பூ எடுத்து அந்த அம்மா கையில கொடுத்தாங்க. இது பாசம், நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் இன்னொன்னு சொன்னாங்க, காமராசர் மதிய உணவை கொடுத்தார், காமராசர் மாணவர்களின் மீது கொண்ட பாசத்தால் மதிய உணவு கொடுத்தார். அந்த அம்மா இன்னும் அந்த காலத்துல இருக்காங்க. அப்புறம் இன்னொன்னு சொன்னாங்க, சுகிலையும் சுமோட்டிலையும் சாப்பிட்டா குண்டாகிறாங்க, அப்புறம் உண்டாகிறாங்க. எங்க உமா மகேஸ்வரி மேடம் சுகிலையும் சுமோட்டிலையும் தான் சாப்பிட்றாங்க, அவங்க குண்டாவாக்குறாங்க. இது எத்தனை பேருக்கு இது பேசணும்னா ஏதோ ஒன்று பேசுறது. அப்புறம் பணம் அதிகமா வச்சா இன்கம் டாக்ஸ் பிடிக்கிறாங்க, பாசம் அதிகமா வச்சா கூட இன்கம் டாக்ஸ் பிடிப்பாங்க, ஏன் ஈடியே பிடிப்பாங்க. இது இன்னும் தெரியல. நடுவர் அவர்களே, ஒண்ணு இல்லைங்க, என்கிட்ட ஒரு 50 லட்ச ரூபாய் இருக்கு உதாரணத்துக்கு சொன்னாங்க, உண்மை இல்லை, அந்த அம்மா இன்கம் டாக்ஸ் போட்டு கொடுத்துரும். அந்த 50 லட்ச ரூபாயை பேங்க்ல பிக்ஸட் டெபாசிட் போடுறேன். நான் ஏன் பேங்க்ல பிக்ஸட் டெபாசிட் போட்டேன்னா அது அடுத்த வருஷத்துக்கு என்ன வரும்ன்றது எனக்கு தெரியும். அதே இப்போ என்கிட்ட ஒரு 100 உறவினர்கள் இருக்காங்க. அந்த 100 உறவினர்கள் அடுத்த வருஷம் என் கூட என் மேல பாசமா இருப்பாங்களான்னு சொன்னா அது தெரியாது. சில பேர் நீதிமன்றத்துல மஞ்சள் நோட்டீஸ் கூட கொடுப்பாங்க, அது எனக்கு மட்டும்தான் தெரியும். இங்க எத்தனை பேர் ஞாயிற்றுக்கிழமை நியூஸ் பேப்பர் பாக்குறீங்கன்னு தெரியல. அதுல மாலை முரசு மத்த நியூஸ் பேப்பர்லாம் பாருங்க, அதுல திருமண தகவல் மையம் வரும். எந்த பொண்ணாவது அப்பனாச்சு மாப்பிள்ள அன்பானவரா வேணும், மாப்பிள்ள குணமானவரா வேணும்னு யாராச்சும் சொல்றாங்களா? யாருமே சொல்றது இல்ல. வெல் செட்டில்டு எப்படி வேணும்? வெல் செட்டில்டு. இதுல ஒரு தரகர் ஒரு பொண்ணோட அம்மா கிட்ட போய், எங்க மாப்பிள்ள கொஞ்சம் குடிப்பாருங்க, பரவாயில்ல போயா, மாசம் 2 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குறான், அவங்க குடிக்கூடாதா? குடிக்கிறதுல என்ன தப்பா? இதுதான் நியூஸ் பேப்பர், பாத்துக்கோங்க. நடுவர் அவர்களே, ஒண்ணு இல்லைங்க,
எங்க பாட்டி ஊரு பக்கத்து ஊர் கிருஷ்ணகிரி. எங்க மாமா பையன் துபாயில இருக்கிறான், நான் பக்கத்து மாவட்டத்தில் இருக்கிறேன். அவன் வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வருவான். நான் வாரம் வாரம் போய் பழம் மருந்து எல்லாமே வாங்கி கொடுத்துட்டு வருவேன். அவன் துபாயில இருக்கான் இல்லையா, அவன் துபாயில இருந்து வரும்போது லைன் பாமு பர்ஃப்யூமு இதெல்லாம் வாங்கி எங்க பாட்டி கொடுப்பான். ஒரு நாள் அவன் திடீர்னு வந்திருக்கான்னு சொல்லி நானும் பார்க்க போனேன். அப்ப என் பாட்டி உடனே என்ன நினைச்சுன்னு தெரியல, வீட்டுல இருந்து ஓடி வந்து 35 ரூபா கையில கொடுத்து, டேய் போய் மாவு பாக்கெட் வாங்கினாடா, உன் மச்சான் வந்துங்கிறான் துபாயில இருந்து அப்படின்னு. வாரம் வாரம் போறேன் நான் எங்க, வருஷத்துக்கு ஒரு வாட்டி வர அவன் எங்க, இது எங்க பாசம் இதுலயே தெரியலையா? ஒண்ணுல நடுவர் அவர்களே, எங்க அக்காவை பிரசவத்திற்கு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருந்தோம். நான் எப்பயும் போல வரண்டால உட்காந்துருந்தேன். ஒரு ஆயா லேப்ல வர்றது திடீர்னு வந்து ராம்குமார் அப்படின்னுச்சு. எங்க அக்கா கூட என்ன பேரை சொல்லி கூப்பிட்டதில்ல, தம்பின்னு தான் கூப்பிடும். உடனே அந்த ஐயா, ராம்குமார் உங்க அக்காவுக்கு குழந்தை பிறந்திருக்கு. அப்படியா, ரொம்ப சந்தோஷம், என்ன குழந்தைன்னு கேட்டேன். 200 ரூபாய் காசு கொடு சொல்லுவோம் அப்படின்னு. சூப்பர் தலைவா, எங்க அக்கா என்ன குழந்தை பேத்திருக்கு நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு 200 ரூபாய் செலவு பண்ண வேண்டியது இருக்கு. இதுல எங்கெங்க பாசம்? பாசம்னாலே பிரச்சனைங்க. இந்த சொந்தக்காரெல்லாம் இருக்காங்கல்ல, வேணும்னு இந்த 4 பேர் நடுவுல இருப்பான். ஒரு பொண்ணு கிராஸ் ஆனா, ஏமா கல்யாணம் ஆயிடுச்சா, ஏன் இன்னும் கல்யாணம் ஆகல, என்ன ஏதாவது தோசமா அப்படின்னு கேட்பான். சரி அதையும் மீறி கல்யாணம் ஆயிடுச்சுன்னா, ஏமா என்னம்மா ஏதோ விசேஷமா, கல்யாணம் ஆகி இந்த வருஷம் ஆச்சு, ஏன் எதுவுமே இல்லை அப்படின்னு கேட்பான். இதெல்லாம் ஒரு கேட்கக்கூடிய கேள்வியாங்க சொந்தக்காரன். சரி இது கூட பரவாயில்ல, அந்த பொண்ணு குழந்தை பெத்தா உடனே கேட்பான் மாப்பிள்ளை கிட்ட, ஏங்க என்ன குழந்தை? சார் பையன் பிறந்திருக்கான் சார். ஆம்பளையா? இல்ல பொண்ணு பிறந்தது சொன்னா, சார் பொண்ணு பிறந்திருக்கான் சார். பொம்பளையா? வேற என்னையா பிறக்கும்? ஒண்ணு ஆம்பளை பிறக்கும் இல்ல பொம்பளை பிறக்கும். மொத்தம் சொந்தக்காரங்களுக்கு இது பாசெல்லாம் கிடையாதுங்க. ஒரு நான் ஏன் நடுவர் அம்மா கூட கார்ல வந்தன்ற கதையை சொல்றேன். போன பட்டிமன்றத்துல நான் நடுவரை போயிருந்தா அந்த அம்மா பேச்சாளராக வந்தாங்க. நான் பஸ்ல ஏறி, இது எப்ப நடந்தது? நான் பஸ்ல ஏறி அந்த ஊருக்கு போனேன். ஏங்க நான் தாங்க நடுவுற. யோ தம்பி ஓரமா நில்லுப்பா, கார்ல வந்துட்டு இருக்காங்க பேச்சாளர்கள், கார்ல வந்துட்டு இருக்காங்க. இதுலயே தெரியலையா யாருக்கு மரியாதைன்னு சொல்லி. இது கூட பரவாயில்லைங்க. ஆனா கடவுளை பார்க்கணும்னா கூட பணம் தாங்க. ஒண்ணு இல்லைங்க, பெருமாள் கோயில் போனங்க போன வாரம். அங்க நானும் என் பக்கத்துல ஒருத்தன் இருந்தான். அவன் எம்என்சில கம்பெனி வேலை செய்யறவன். அவன் மாசம் 4 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறான். நமக்கு 40,000 தான். ஐயர் தட்டை கொண்டு வரும்போது நான் என்னோட சக்திக்கு ஒரு 10 ரூபா போட்டேன். அவனோட சக்திக்கு ஒரு 100 ரூபா போட்டேன். அந்த ஐயர் என்ன நினைச்சாரு என்னன்னு தெரியல, திடீர்னு போய் பெருமாள் மேடையில் இருந்த ஜடாரியை கொண்டு வந்து பெருமாளுக்கே வைக்கிற மாதிரி அந்த தலையில வச்சான். 10 ரூபா போட்டான் இல்லையா, என் தலையில நங்கன்னு கொட்டிட்டு போயிட்டான். இதுல எங்க பாசம் வரப்போகுது? அட தனி மனித கௌரவம் வரத்துக்கு கூட பணம் தாங்க முக்கியம். ஒண்ணு இல்லைங்க, ஒரு ரிட்டையர்டான பெரியவர் வீட்டுல இருக்காரு. ஒரு பையன் போய் காலிங் பெல் அடிக்கிறான். உடனே அந்த ஆள் போய் வீட்டுல வேற யாரும் இல்லையான்னு கேட்கிற. அப்படி ஏன் திறந்தவன் மனுஷன் இல்லையா? அவன் கேபிள் காசு வாங்க வரவான். அவரை பார்த்தா காசு கொடுக்குற மாதிரி தெரியல. ஆக ஒரு தனி மனிதனுடைய ஒரு கௌரவம் உயர்வதற்கே அங்க செல்வந்தரா விளங்கணும். அப்புறம் நடுவர் அவர்களே, இன்னொரு விஷயம், ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். பணக்கார வீட்டில் குழந்தை சாப்பிட அழுகிறது, பணக்கார வீட்டில் குழந்தை சாப்பிட அழுகிறது, ஏழை வீட்டில் குழந்தை சாப்பாட்டுக்காக அழுகிறதுன்னு சொன்னா, உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும், உன் நிலைமை கொஞ்சம் இறங்கிவிட்டால் நிழலும் கூட மிதிக்கும், மதியாதார் தலைவாசல் மிதியாதே என்று மானமுள்ள மனிதனுக்கு அவை சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா? யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து விட்டால் எல்லாம் சௌக்கியமே, கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. ஆக நடுவர்களே, ஒரு ஏழை மாணவன் ஒரு தன்னுடைய அக்காவை கட்டி வைக்கும் போது ஒரு கவிதை எழுதுகிறான். ஆடு வித்த பணம், கோழி வித்த பணம், மாடு வித்த பணம் அத்தனையும் விற்று அக்காவை விட்டார்கள் என்று சொன்னால், ஒரு காலத்துல பெண்களுக்கு நிச்சயார்த்தம் பண்ணணும்னா அது சொர்க்கத்துல நிச்சயிக்கப்பட்டது. இந்த காலத்துல பெண்களுக்கு நிச்சயார்த்தம் பண்ணணும்னா அது ரொக்கத்துல நிச்சயிக்கப்பட்டதுன்னு சொன்னா ஒரு நாட்டுப்புற கலைஞை தான். எத்தனை முறை காப்பி கொடுப்பா எங்க அக்கா, எத்தனை முறை கையெடுப்பா எங்க அக்கா, பட்டு
பட்டு புடவைய கட்டி பார்க்க அக்கா பல நாளா ஆசைப்பட்டா. பட்டு புடவைய கட்டி பார்க்க அக்கா பல நாளா ஆசைப்பட்டா. பட்ட மரமானா அக்கா பார்க்க சகிக்கலையே. எல்லோரும் சேர்ந்து பாடுபட்டு நாங்க 8 பவுனை சேர்த்து வச்சோம். எல்லோரும் சேர்ந்து பாடுபட்டு நாங்க 8 பவுனை சேர்த்து வச்சோம். 10 பவுன் கேட்டு ஒருத்தன் பாதியில் ஓடிட்டானே. எத்தனை முறை காப்பி கொடுப்பா எங்க அக்கா, எத்தனை முறை கையை எடுப்பா எங்க அக்கா அப்படின்னு சொன்னா இன்று எத்தனை முதிர்ந்த இளம் பெண்களினுடைய வாழ்க்கை திருமணம் என்ற பந்தத்திற்கு நுழையாமல் இருக்குதுன்னா அதுக்கு பணம் தாங்க காரணம். பாசம் என்னங்க போய் பாசம். இறுதியாக ஒன்றே ஒன்று கூறிவிட்டு நிறுத்தி விடுகிறேன் நடுவர் அவர்களே. இந்த கடைசியா பேசினது தான் ஒரு பிரச்சனை, டக்குன்னு பெல் அடிப்பாங்க. அடுத்த பட்டிமன்றத்துக்கு நடுவராக போயிடலாம் இருக்கிறேன். நடுவர் அவர்களே, கருவறை முதல் கல்லறை வரை சில்லறை தேவைப்படுகிறது. ஒருவன் பிறப்பதற்கு பணம் தேவைப்படுகிறது, பிறந்த பின்பு வாழ்வதற்கு பணம் தேவைப்படுகிறது, வாழ்ந்த பிறகு இறப்பதற்கும் பணம் என்ற ஒரு பொருள் தேவைப்படுகிறது. சிரித்தவன் அழுவதும் அழுவதும் சிரிப்பதும் பணத்தால் வந்த நிலைதானே. கையிலும் பையிலும் ஓட்டு இருந்தால் கூட்டம் இருக்கும் உன்னோடு. தலைகளை ஆட்டும் பொம்மைகள் எல்லாம் தாளங்கள் போடும் பின்னோடு. காசேதான் கடவுள் அப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரிவியும் அப்பா. கைக்கு கை மாறும் பணமே கணம் கைப்பற்று போகுது மனமே என்று அன்றைய காலத்திலே பல கவிஞர்கள் பணத்தை பற்றி பாடியிருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சியை தருவது பணம் என்று மட்டும்தான் கூறிக்கிறேன். பணம் இருந்தால் பல உறவினர்களுடைய பாசம் தானாக வந்து சேரும் என்று கூறிக்கொண்டு நடுவரவர்களே, அதையும் மீறி நீங்கள் பாசம்தான் என்று தீர்ப்பு தந்தால் நாங்கள் 3 பேரும் உங்கள் எதிரணியின் மீது பாசமாக இன்றைய முதல் இருக்கின்றோம். அவர்கள் மாதம் வருகின்ற சம்பளத்தை எங்கள் மீது தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த திருவிழா ஆஃபராக வாய்ப்பு இருந்தால் நடுவரும் பங்கேற்றுக் கொள்ளலாம். வாய்ப்பளித்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு நல்ல டீல்